இந்த வீடியோல நம்ம ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் தான் எப்படி எடுக்க போறோம்ன்றது நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா, பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்க போட்டிருக்க கிளாத் என்னன்னு பார்ப்போம். அதாவது வந்துட்டு டி-ஷர்ட்டோ நைட்டியோ போட்டிருந்தா நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுக்கவே கூடாது. சுடிதாருக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்கள சுடிதார் போட்டு வர சொல்லணும். பிளவுஸ் போட்டுட்டு எடுத்துட்டு சொன்னாங்கன்னா அவங்க பிளவுஸ் போட்டு தான் அவங்களுக்கு நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும். நீங்க இப்ப பண்ற தப்பு தான். நீங்க பினிஷிங் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நான் எப்படி எடுக்கன்றது சொல்ல போறேன். இப்போ வந்து இவங்க வந்து சுடிதார் தான் போட்டிருக்காங்க. இதுலதான் நான் மெஷர்மெண்ட் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட டேப் எடுத்து ஷோல்டர்ல சென்டர் பாயிண்ட்ல வைக்கணும். ஓகே, சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு டேப்பை இந்த கிராஸ் போடக்கூடாது, பிரெஸ்ட்டுக்கு மேல போடணும். ஓகே, பிரெஸ்ட்டுக்கு மேல போட்டுட்டு அவங்களுக்கு கஸ்டமருக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ நீங்க அவ்வளவு லென்த் கேட்டு வாங்கிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட். அப்பர் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேப் போட்டுருங்க. டேப் விட்டுட்டு கரெக்டா டேப் டு டேப் கை ரெண்டுத்தையும் கீழே போட்டணும். ஓகே, கை ரெண்டு கீழே போட்டுட்டு டேப் டு டேப் வைக்கணும். இந்த ஹார்மோல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, கரெக்டா அந்த இடத்துல இருக்கு. டேப் டு டேப் வச்சு நீங்க ஹார்மோல் ரவுண்ட் எடுக்கணும். அப்புறம் செஸ்ட் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா மிடில் செஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு 2 ஃபிங்கர் உள்ள இருக்கிற மாதிரி நீங்க செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வேஸ்ட் லென்த். வேஸ்ட் லென்த் எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த ஷேப் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஹிப்போட ஷேப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வேஸ்டோட ஷேப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளோட எலும்பு முட்டி இருக்கு இல்லையா, அது எங்க கரெக்டா டச் ஆகுதோ அந்த இடத்துல உங்களோட வேஸ்ட் லென்த் எடுக்கணும். ஓகே, டேப்பை அகைன் ஷோல்டர் சென்டர்ல வைங்க. வச்சுட்டு பிரெஸ்ட்டுக்கு மேல டேப்பை போடுங்க. உங்களோட எலும்பு முட்டி எங்க இடிக்குதோ கரெக்டா அங்க இருந்து லைன் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு 13.5 வருது. இப்போ அந்த இடத்துல உங்களோட பேஸ் ரவுண்ட் மார்க் பண்ணணும். ஓகே, பேஸ் ரவுண்ட் மார்க் பண்ணி 2 ஃபிங்கர் வைக்கணும். ஓகேவா, 2 ஃபிங்கர் வச்சுட்டு உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். இதுவே வந்துட்டு சீட்டை விட அவங்களுக்கு வந்து வயிறு பெருசா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட வயிறோட அகலம் தான் எடுக்கணுமே தவிர நீங்க சீட் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சீட் எடுக்க வேண்டாம். ஆனா நீங்க வந்து சீட்டை விட வயிறு பெருசா இருந்தா மாத்திரமே நீங்க வந்து வயிறோட அளவு தான் நீங்க எடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து பேக்குக்கு கரெக்டா இருக்கும். சரியா? அடுத்தது சீட் ரவுண்ட் எடுக்கிறேன். இவங்களுக்கு தொப்பை இல்லாதனால நான் அவங்களுக்கு சீட் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். சீட் ரவுண்ட் எடுக்கும்போது காலை ரெண்டு இப்படி வைக்காம கரெக்டா ஸ்ட்ரைட்டா பொசிஷன்ல வைக்கணும். ஓகே, பொசிஷன் வச்சுட்டு ஒரு 2 ஃபிங்கர் உள்ள இருக்க மாதிரி சீட்டோட ரவுண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்கன்னா ஷோல்டரோட மிடில்ல வச்சுட்டு கிராஸா வச்சு அவங்களுக்கு எவ்வளவு நெக் வேணுமோ, நீங்க 7 இன்ச்சுக்கு கீழே நீங்க போக தேவையில்ல. 5 இல்லைன்னா 6 7 அதுக்கு வரைக்கும் நீங்க எடுத்தா போதும். அதே பேக் நெக் பாத்தீங்கன்னா டேப்பை ஷோல்டர் சென்டர்ல வைங்க. வச்சுட்டு பேக்குக்கு கஸ்டமருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட ஜாயிண்ட் இந்த அதாவது வந்து இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த ஸ்லீவோட ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்லீவ் இருக்கும். டேப்பை இப்படி போடக்கூடாது, மேல கழுத்துக்கு மேல போட்டுட்டு தான் நீங்க உங்களோட ஷோல்டர் பார்க்கணும். ஓகே, இப்போ ஸ்லீவோட லென்த், இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து ஸ்லீவோட லென்த் பார்க்கணும். ஸ்லீவ் ஷார்ட் வேணும்னா ஷார்ட், எல்போ வேணா எல்போ, 3/4 ஃபுல், உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களோட டேப்பை விட்டுருங்க. விட்டுட்டு கையை கரெக்டா போட சொல்லிட்டு ஃபிங்கரே வைக்கக்கூடாது, உள்ள டேப் டு டேப் தான் வைக்கணும். நீங்க ஃபிங்கர் கொடுத்தீங்கன்னா இந்த லூஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இந்த இடத்துல கிரீஸ் வரும். ஓகே, அடுத்தது ஸ்லீவ் லென்த் எடுத்து முடிச்சோம் இல்லையா, இப்போ நான் ஷார்ட் எடுத்து முடிச்சிருக்கேன்னா அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கணும். அதுதான் ஹார்ம் ரவுண்ட். ஓகே, அதுல ஒரு 1 ஃபிங்கர் உள்ள இருக்கா மாதிரி நீங்க ஒரு ஹார்ம் ரவுண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லிட் எடுக்க போறோம். ஓகேவா, ஸ்லிட்ன்றது நம்மளோட இந்த ஓப்பன் பார்ட் தான் நம்ம ஸ்லிட்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெடிமேட் குர்த்தில பாத்தீங்கன்னா இது ரொம்ப இறக்கமா கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தான் ஸ்லிட் எடுக்க போறோம். ஓகே, இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் மட்டும் எடுத்தா போதும். ஓகே, ஸ்லிட் வந்து 20 இன்ச்சஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லிட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 20ல இருந்து 24 தான் வைக்க போறோம். ஓகேவா, அவங்களோட ஹைட் பொறுத்து தான் நம்ம ஸ்லிட் வைக்க போறோம். இந்த மாதிரி நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்லயும் சரி கட்டிங்லயும் சரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பினிஷிங்கும் சூப்பரா இருக்கும்.